இந்தியா மேல் தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ரஷ்யாவோட ஓரியன் ட்ரோனை வந்து வாங்க இருக்காங்க கைஸ். அதை பத்தி தான் கைஸ் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் கைஸ் மேல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். மேல்லாம் வந்து மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டுலன்ஸ், அதாவது கைஸ் கம்மியான உயரத்துலையும் பறக்கணும் கைஸ். அதே நேரத்தில் வந்து இது வந்து அதிக நேரமும் பறக்கணும் இந்த ட்ரோன். இதுதான் கைஸ் மேல்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கைஸ் தெளிவாக சொல்லணும்னா 9000 மீட்டருக்கு வந்து கம்மியாக இது பறந்தா போதும் கைஸ். அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரோன் வந்து 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா வந்து இதை வந்து ரொம்ப நேரம் பறக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தான் ரஷ்யாவோட ட்ரோனை நம்ம வாங்க இருக்கோம் கைஸ். ஸ்கை சர்வீஸுக்காக 76 மேல் ட்ரோன்களை வந்து வாங்குறது இந்தியாவோட ஒரு லட்சிய திட்டம் கைஸ். இது வந்து ரஷ்யா காதுகளுக்கு போய் இதனால வந்து ரஷ்யா வந்து ஓரியன்ட் ட்ரோனை வந்து தர்றதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாங்க கைஸ் இந்த ட்ரோனை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக கைஸ் ரஷ்யாவோட இராணுவ பொருட்களை வந்து வாங்காமல் அமெரிக்கா சைடு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒப்பந்தம் வந்து ரஷ்யா இந்தியாவோட பாதுகாப்பு ஒத்துழைப்பை வந்து வலு சேர்க்கும். ஓரியன்ட் ட்ரோனை வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்காக இந்தியா டிஃபென்ஸ் பொருட்களை வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி கூட ரஷ்யாவோட ட்ரோன் கம்பெனி சேர்ந்து இதை தயாரிக்க இருக்காங்க. அதாவது கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லா பொருட்களையும் வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இராணுவ பொருட்களை மற்ற நாடுகள்லாம் வந்து கைஸ் அதிகபட்சமாக வந்து அந்த நாட்டிலேயும் தயாரிப்பாங்க. ஆனால் வந்து ரஷ்யா வந்து மேட் இன் இந்தியா மூலமாக தயாரிக்கிறதுக்காக 80% இந்தியாவிலேயே இந்த ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கைஸ். அதாவது கைஸ் இந்த ட்ரோனில் இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னா வந்து இதை வந்து உளவு பார்க்கறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து சின்ன சின்ன அட்டாக் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம் கைஸ். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இதை வந்து நம்ம சேட்டலைட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது கைஸ் சேட்டலைட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த ட்ரோனை வந்து உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், ஆனால் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து அமெரிக்கா கிட்டேயே நிறையா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இந்த ட்ரோனை நம்ம செலக்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் வந்து இதோட வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற ட்ரெண்ட் தான் கைஸ். இந்த ஓரியன்ட் ஈவோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் என்னென்னு பார்த்தோம்னா 1150 கிலோ வரைக்கும் இதால் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போக முடியும். கிட்டத்தட்ட கைஸ் 250 கிலோ ஆயுதங்களை வந்து இதால் எடுத்துகிட்டு போக முடியும். ட்ரோன்ஸ் மாதிரின்னு தான் கைஸ் இந்த ட்ரோனும். இந்த ட்ரோனோட சென்டரில் தான் கைஸ் இந்த வெப்பன்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து 250 கிலோ தான் இதில் எடுத்துகிட்டு போக முடியும்னா ஓகே ஒரு அட்டாக் தான் பண்ண முடியும், ஒரு மிசைல் தான் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் அது இந்த தவறான திங்கிங் தான் கைஸ். நாங்கள் இதோட வெப்பன்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது கைஸ் இந்த ட்ரோனோட சென்டரில் மட்டும் 100 கிலோ ஏரியல் பாம்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே 100 கிலோ இருக்கிற ஒரு பாம்பை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும்னா அதுவும் இல்லை கைஸ். வந்து 20 கிலோ இருக்கிற ஏரியல் பாம்ஸை 6 பாம்ஸை வந்து இதால் எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது வேறு வேறு இடத்துல வந்து 6 அட்டாக்கை வந்து ஏரியல் பாம்ஸ் எடுத்துகிட்டு போய் இதால் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு போர்க்களத்தில் வந்து இதை வந்து நம்ம ஆன்டி டேங்க் மிசைல்ஸையும் இதில் பயன்படுத்தலாம். போர்க்களத்தில் கைஸ் இந்த ட்ரோனை வச்சு நம்ம ஆன்டி டேங்க் மிசைல்ஸையும் இதில் பயன்படுத்தலாம். இதில் கைஸ் 4 ஆன்டி டேங்க் மிசைல்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்தது கைஸ் கைடட் பாம்பை பற்றி பார்க்கலாம் கைஸ். 50 கிலோ இருக்கிற கைடட் பாம்ஸை வந்து 3 பாம்ஸை வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். கைடட் பாம்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு வந்து ரஷ்யா உக்ரைன் போகிற பார்த்தாங்களாலே தெரிஞ்சிருக்கும். வந்து நிறையா ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து உக்ரைன் எல்லைக்குள்ளேயே போகிறதில்ல. அந்த மாதிரி தாங்க உக்ரைனில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸும் ரஷ்யா எல்லைக்குள்ளேயே வர்றதில்ல. அதாவது அவங்க எல்லையிலே இருந்துட்டு இந்த கைடட் பாம்ஸை போட்டுடுறாங்க. இது வந்து கொஞ்சம் மெனியூர் பண்ணி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து இந்த கரெக்டாக போய் விழுந்துருது கைஸ். இந்த மாதிரி வந்து ஒரு போர்க்களத்தில் கைடட் பாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தோம்னா வந்து 3 கைடட் பாம்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அதுவும் 50 கிலோ இருக்கிற 3 கைடட் பாம்ஸ் இந்த ட்ரோனால் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே இதில் வந்து இன்னும் 50 கிலோ இருக்கிற 2 கைடட் மிசைல்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும் கைஸ். ஓகே இவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியும்னு பார்த்தீங்களா கைஸ். இது நான் சொன்னதெல்லாம் கம்மி தான். இந்த மாதிரி வந்து பல ஏவுகணைகளை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஏவுகணைகள்லாம் வந்து நம்ம இந்தியனோட வெப்பன்ஸையும் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஏன்னா வந்து ரஷ்யனோட ட்ரோனு ரஷ்யா வெப்பன்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இல்லை கைஸ். நம்ம இந்தியாவோட வெப்பன்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ கைஸ் நம்ம வெப்பனையும் எடுத்துகிட்டு போக முடியும்னா இதில் வந்து எந்த மிசைலை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், எந்த மிசைல் இதில் மோல்ட் பண்ணலான்னு நம்ம டிசைட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போக முடியும். அமெரிக்கா F-16 பாகிஸ்தானுக்கு கொடுத்த மாதிரி இல்லை கைஸ். ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த இடத்துல வந்து அவங்க பறக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பறக்கணும், எந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லணும் கைஸ். அதாவது இந்த F-16 வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி தான். சும்மா வந்து
யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தர மாதிரி தான் கைஸ். வந்து இவங்க எவ்வளோ நேரம் பறக்கணும், மிசைல்ஸை யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லா ரிப்போர்ட்டுமே தரணும் பாகிஸ்தான். ஆனால் வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, நீங்கள் என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் வெப்பன்ஸ் என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஓப்பனாக கொடுப்பாங்க. இதனால தான் கைஸ் நம்ம வந்து அமெரிக்கா சைடு போகிறத விட ரஷ்யா சைடு வந்து முக்கியமான ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்குறோம். ஓகே கைஸ், இவ்வளோ திறன்கள் இருக்கிற இந்த ஓரியன்ட் இ ட்ரோனை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இந்திய ராணுவத்துக்கு கண்காணிப்பு திறனும் தாக்குதல் திறனும் உண்மையாகவே அதிகமாகும் கைஸ். முக்கியமாக வந்து எல்லை பகுதிகளில் கைஸ் மற்ற ட்ரோன் பார்க்கறதுக்கும் இந்த ஓரியன்ட் இ ட்ரோன் பறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து கைஸ் இது வெறும் கண்காணிப்பு ட்ரோன் மட்டும் இல்லை, இதால் அட்டாக் பண்ணவும் முடியும். அப்படிங்கும்போது வந்து இந்த ட்ரோனை பார்த்து கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க கைஸ் நிறைய தீவிரவாதிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரோனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ், இன்னும் வந்து நம்ம வாங்கலை. இந்த ட்ரோனை வந்து இந்தியா எவ்வளோ சீக்கிரம் வாங்கி நம்ம ஆர்மியில் சேர்த்துருன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.